ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. பொதுவாக பெண்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாலே அவங்களுக்கு வயிற்றுப்பகுதியிலும் இடுப்பு பகுதியிலும் சதை அதிகமாக சேர ஆரம்பிச்சிடும். அதை நம்ம வயிற்று கொழுப்பு இல்லைனா பக்க கொழுப்புன்னு கூட சொல்லுவோம். இந்த வயிற்று கொழுப்பை கரைக்கக்கூடிய ஒரு அருமையான பாட்டி வைத்திய குறிப்பை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது என்னுடைய அனுபவத்தில் நான் ஷேர் பண்ணுற விஷயம். கண்டிப்பாக தொடர்ந்து ஒரு 15 நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வயிற்று பகுதியிலும் இடுப்பு சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலும் இருக்கக்கூடிய கொழுப்பு ரொம்ப அசால்ட்டாக கரைய ஆரம்பிச்சிடும். இது அந்தளவுக்கு ஒரு அருமையான கைக்கண்ட பலனை கொடுக்கும். இது நம்ம சமையல் அறையில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த 3 பொருட்களுமே நம்ம ரெகுலராக பயன்படுத்துகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். அதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கும்போது நிச்சயமாக நம்மளுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இப்போ இந்த டிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கங்க. இப்போ இதில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இது சராசரியாக ஒரு 100 ml அளவுக்கு இருக்கும். இப்போ இதில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், 10 மிளகு சேர்த்துக்குங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது சரியாக ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அந்த 1 கிளாஸ் தண்ணி 3/4 கிளாஸ் தண்ணி ஆகிற அளவுக்கு கொதிக்க விட்டுக்குங்க. நல்லா கொதிக்க தான் அதில் இருக்கக்கூடிய எசன்ஸ் உங்களுக்கு நல்லா கம்ப்ளீட்டாக அதில் இறங்க ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்ல நுரப்பொங்க கொதிக்கணும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை அப்படியே ஆற வைக்கணும் இல்லை உடனே குடிக்கணும் அப்படிலாம் கிடையாது. இதை அப்படியே மூடி வச்சுருங்க. இது நான் இப்போ நைட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த தண்ணீரை நீங்கள் காலையில் குடிக்கணும். அதனால் எப்போவுமே இந்த ரெமெடி செய்யும்போது நைட்டை ரெடி பண்ணி வச்சுருங்க. இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ காலையில் இதை எடுத்து பாருங்கள், நல்ல நிறம் மாறி இருக்கு பாருங்கள். இதை இப்போ நீங்கள் ஒரு வடிகட்டியை பயன்படுத்தி வடிகட்டிக்குங்க. இப்போ இந்த தண்ணீரை நீங்கள் அப்படியே குடிக்கலாம். தேவைப்பட்டால் தேன் சேர்த்துக்குங்க. இல்லைனா நீங்கள் அப்படியே மட்டும் குடிக்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் கண்டிப்பாக இதை குடிக்கணும். தொடர்ந்து ஒரு 15 நாளைக்கு குடிச்சிட்டு வந்து பாருங்கள், நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நீங்கள் சிசேரியன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 3 மாதத்துக்கு எதுவுமே இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ்லாம் எதுவும் எடுத்துக்காதீங்க. நார்மல் டெலிவரினா நீங்கள் எப்போ வேணாலும் இதை சாப்பிட்லாம். எந்த விதமான பிரச்சனையும் குழந்தைகளுக்கு ஏற்படாது. இது உங்களுக்கு வயிற்றை சுற்றி இருக்கக்கூடிய தொப்பை மற்றும் இடுப்பை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு குறையுமே தவிர குழந்தைங்களுக்கு எந்த விதமான பக்க விளைவும் ஏற்படுத்தாது. அதே சமயத்தில் உங்களுக்கு சளி அந்த மாதிரியான தொந்தரவும் இருக்காது. இதில் நம்ம பயன்படுத்தியிருக்க இந்த 3 பொருட்களுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம டெய்லியுமே நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் தான். ஆனால் இதை நம்ம ரெகுலராக அதே அளவுகளில் எடுத்துக்க மாட்டோம். இந்த 3 பொருட்களுமே அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது உங்களுடைய தொப்பையும் இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய சதையும் வேகமாக குறைக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு தெம்பையும் கொடுக்கும். அதனால் இதை தாராளமாக குடிக்கலாம். குழந்தைங்களுக்கு எந்த விதமான உடல் எடை குறைவும் ஏற்படாது. சிசேரியன் பண்ணவங்க 3 மாதத்துக்கு அப்புறம் இதை ட்ரை பண்ணுங்க. 1 ஸ்பூன் சீரகத்தில் 7 கிராம் கலோரிகளை கரைக்கக்கூடிய தன்மை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் அதிகப்படியான விட்டமின் சி மற்றும் விட்டமின் ஏ இருக்குது. இந்த விட்டமின் சி, விட்டமின் ஏ நிறைந்த தாதுக்களை நம்ம எடுத்துக்கும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பு, முக்கியமாக வயிற்றை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு மிக வேகமாக கரையும். வெந்தயத்தில் அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெந்தய தண்ணீரை நம்ம குடிக்கும்போது நம்மளுடைய வயிறு கொஞ்சம் திம்முன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். சட்டுன்னு பசிக்காது. அதே சமயத்தில் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு நீங்கள் பால் கொடுக்க போகிறீங்கன்னா பால் நல்லாவும் சுரக்கும். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக பெண்களுக்கே பார்த்தீங்கன்னா உரிய ஒரு பொருள் வெந்தயம். வெந்தயத்தை அவங்க ரெகுலராக எடுத்துக்கும் போது அவங்களுக்கு அந்த கர்ப்பப்பையில் தங்கியிருக்கக்கூடிய அந்த கெட்ட அழுக்குகள் முழுமையாக வெளியேறிடும். இதனால உங்களுடைய தொப்பை மிக வேகமாக கரைய ஆரம்பிக்கும். மிளகு எதற்காக பயன்படுத்தியிருக்கோன்னா, முதல்ல இந்த ரெமெடியை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு சளி பிடிக்காமல் இருக்கும். குழந்தைங்களுக்கும் சளி அந்த மாதிரி பிடிக்காமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மிளகு வயிற்றை சுற்றி இருக்கக்கூடிய கொழுப்பை வேகமாக கரைக்கும். நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டாக செயல்பட்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக செயல்பட்டு உங்களுக்கு நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது அந்த அளவுக்கு ஒரு அருமையான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு டிப்ஸ். இது கண்டிப்பாக நீங்கள் நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் கண்டினியூவாக அதுக்கப்புறம் எடுத்துக்கலாமா அப்படின்னா நடுவில் ஒரு 5 நாள் கேப் விடலாம். மறுபடியும் ஒரு 10 நாளைக்கு சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிட்லாம். அது உங்களுடைய தொப்பையினுடைய அளவை பொறுத்து நீங்கள் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணுறது உங்களுடைய சௌரியத்தை பொறுத்து அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் அதனால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.